பெருமாள் மணி, இங்க முதல் போராட்டம், களத்துக்கு சென்ற முதல் போராட்டத்தினுடைய வெற்றியை கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இந்த திட்டத்தை சட்டமன்றத்தில் வைத்து ஒரு 110ல ரத்து பண்ணிட்டாரு அப்படிங்கிறது திமுகவினுடைய வாதம். இது அரசியலாக்குவதற்காகவே செய்யப்பட்டது அப்படின்னு. மாறா இது திமுக எதிர்ப்பது என்பதும் அரசியல் தான். இந்த திட்டத்தை அவர்கள் ஆட்சியில கொண்டு வந்தாங்க, அதன் காரணமாகவே எப்படியாவது செயல்படுத்தி விட வேண்டும் என்கிற முனைப்பை திமுக காட்டுதுன்னு சொல்றாங்க. இதுல எது அரசியல்? இல்லை, நண்பர் சரவணனோட நான் உடன்படுறேன். உண்மையில் அவர் அதை ஈகோன்னு சொல்கிறாரு. அதாவது தாவேகாவினுடைய ஈகோ அந்த திட்டத்தை திமுக அப்படி தானே சொல்ல முடியும். இப்போ தாவேகாவினுடைய ஈகோவால் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்கன்றது ரைட்டு. திமுக அப்படி தான் அதை பார்க்கணும், அது ரைட்டான விஷயந்தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு பொலிட்டிக்கல் வில். அது ஐயா விஜயனுடைய ஆன்ம பலம். அதனால இதுல அதெல்லாம் வருதா என்ன? பொலிட்டிக்கல் வில், ஆண்மை இல்லைங்க, பொலிட்டிக்கல் ஆன்மபலம். சரி, வில்லுன்னா அதானே. ஓகேங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, அவர் இந்தியாவில் 1991க்கு புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு எண்ணற்ற திட்டங்களை எதிர்த்து மக்கள் போராடி இருக்காங்க. ஆனால் ரத்தம் சிந்தாமல், கத்தியின்றி ரத்தமின்றிங்கிற மாதிரி இப்படி எந்த ஒரு ப்ராஜெக்ட் இவ்வளவு தூரம் போன பிறகு அது முதன்முறையாக கைவிடப்பட்டது இங்கே தான். அதுவும் ஏறக்குறைய அது ஒரு 25,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். இப்போது இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்த பிறகு பல விஷயங்கள் நடக்குது. தனியார் முதலீடுகளுக்கு ஏற்ற இடங்களை நோக்கி அவங்க வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ஊரில் மெட்ரோ போடுவாங்க. அந்த ஊர் அந்த மெட்ரோங்கிறது என்னவாக இருக்கும்னா, ஒரு தொழிலதிபருக்கான ஒரு முதலீடு அப்படி தான் வரும். அதே போல் இப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் ஒருவேளை வந்திருந்தது அப்படின்னா, அது 5746 ஏக்கர் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய விமான நிலையங்களிலேயே பெரிய விமான நிலையமாக இருந்திருக்கும். அது சென்னைக்கு தேவையில்லை. நிச்சயமாக இவ்வளோ பெரிய விமான நிலையம் பொருளாதார அடிப்படையிலேயே தேவையில்லை. ஆனால் அரசனுடைய நிலைப்பாடும் இப்போ அப்படி ஒரு விமான நிலையம் தேவையில்லைங்கிறது இல்லை. தேவை இல்லை, ஆனால் பரந்தூரில் இல்லை. பெரிய விமான நிலையம் தேவையே இல்லை. என்னன்னு நான் சொல்கிறேன், ஹைதராபாத் விமான நிலையம் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது இதை விட பெரிய 5500 ஏக்கர். நீங்கள் ஹைதராபாத்தை தாண்டி போனீங்கன்னு வைங்களேன், வளர்ச்சியே கிடைக்காது. ஹைதராபாத்துங்கிற அந்த ஊரில் கஜ்பௌலி, ஃபைனான்ஸ் சிட்டி, நியோபோலிஸ்னு இப்போ ஒரு இடம் வருது. இது எல்லாத்துலேயும் பெரிய வளர்ச்சி இருக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா வராது. பெங்களூர் எடுத்துக்கோங்க, பெங்களூரில் பெரிய விமான நிலையம், அதுவும் 10 வருஷம் ஆச்சு. அங்கேயுமே நீங்கள் பெங்களூர்லேருந்து மைசூர் ரோடு இருக்குல்ல, அந்த ரோடிலே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கூட பெரிய வளர்ச்சி எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு பெரிய விமான நிலையம் வரும்போது என்ன ஆபத்துன்னா, நீங்கள் ஏனைய விமான நிலையங்கள் இருக்குல்ல, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சீரான வளர்ச்சி இருக்குது. திருச்சிக்கு 2 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வரும், கோயம்புத்தூருக்கு வரும், இப்போ மதுரைக்கு கூட வருது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இதை ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஏர்லைன்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த விமானம் எங்கே போகணும், எந்த ஊருக்கு எங்கேருந்து போகணும் அப்படிங்கிறதால. ஏன்னா அவங்க இப்போ 5000 ஏக்கர் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது அந்த விமான நிறுவனத்துக்கு தேவையானதே செய்வாங்க. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நம்ம இப்போ விமான நிலையங்களை பற்றி இவ்வளோ பேசுகிறோம்ல, இந்தியாவில் விமானத்தை இயக்குகிற நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுவே சுதந்திர இந்தியாவில் இப்போ தான் முதன்முறையாக ஒரு நிறுவனம் ஸ்டாண்டர்ட் ஆகிருக்கு. இந்தியன் ஸ்கைஸில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு பத்திரிகைகள் திரும்ப எழுதிட்டே இருக்காங்க. இண்டிகோ மட்டும்தான் இப்போது நிலையாக இருக்குது. ஏர் இந்தியாவை நம்ம டாட்டாட்ட கொடுத்துருக்கோம். ஆனாலும் இன்னமும் அவங்க ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப சீராகலைங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போது நீங்கள் விமான நிறுவனங்களோட நிலைமையே அப்படி இருக்கிற பொழுது, நீங்கள் ஒரு விமான நிலையம் வர்றதுனால ஒரு மாநிலம் வளரும்னா, ஒரு பெரிய விமான நிலையம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏனைய சிறு விமான நிலையங்கள் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் அவங்க இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னைக்கு அது மீனம்பாக்கத்தில் 5th டெர்மினல் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது நடக்காது. அப்படி அது ஏஐக்கு கீழே இருக்கு. ஏஐக்கு கீழே இருக்கு. 5th டெர்மினல் ஏஐக்கு கீழே இருக்கு. இப்போ நீங்கள் 25,000 இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பாருங்க, இது ஒரு பிரைவேட் ப்ராஜெக்ட். ஐயா, நீங்க அந்த 5th டெர்மினல் எக்ஸ்டென்ஷனுக்கு யாரு நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்கணும்? இல்லங்க, அதாவது ஒண்ணு புரியல. அந்த விரிவாக்கத்திற்கான பணிகளை யார் செய்து கொடுக்கணும்னு. 5th டெர்மினலுக்கு தேவையான இடம் ஏற்கனவே இருக்கு உள்ளேயே. 1300 ஏக்கர் சென்னை விமான நிலையம். நீங்க அதை எஃபெக்டிவா இன்னும் இது கையாண்டிங்கன்னா, இப்போ 450 ஃப்ளைட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்ல, 900 ஃப்ளைட்டை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுங்க. நான் என்ன கேக்குறேன், பரந்தூருக்கு எப்படி ஒரு விஷயத்தை சொல்றோமோ அந்த விஷயங்கள் மீனம்பாக்கத்துக்கு பொருளையா? மீனம்பாக்கத்துல அருகாமையில விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் இல்லையா? இருக்கு, நம்ம பயன்படுத்தாம வச்சிருக்கோம். ஒன்னு புரிஞ்சுக்குங்க, விமான நிலையத்தை பொறுத்தளவு ரன்வே 1 அல்லது 2, 3 தான் இருக்கும் மேக்சிமம்.
நீங்கள் இந்த பெரிய விமான நிலையம் கட்டுறோம்ல, அதில் என்னென்னா பார்க்கிங் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். பார்க்கிங் பேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் விமானங்களை நிறைய விமானங்களை பார்க் பண்ண முடியும். இப்போது நீங்கள் இந்த பெரிய விமானங்கள் 4000 ஏக்கர் 5000 ஏக்கர் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் மால். உள்ள எல்லா பிராண்டு, ஷூ, செருப்பு, வாட்சு, ஷர்ட்டு, எல்லா பிராண்டும் உள்ளே இருக்கும். ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்குள்ளே தான் விமானம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த பெரிய விமான நிலையங்களில் நம்ம விமானத்துக்குள்ளே போகிறதுக்கு கேட்டில் வெயிட் பண்ணுவோம்ல, நம்பர் ஆஃப் சேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 15, 20, 25 தான் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம விமானம் ஏறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி தான் ஏறணும். அதனால் இந்த புதிய விமான நிலையங்கள், பெரிய விமான நிலையங்களை குளோரிஃபை பண்ணுறது இருக்குல்ல ஐயா, ஒன்று தெரிஞ்சுங்க, இந்தியாவில் விமான நிலையங்கள் இருக்குது. ஓகே, ஒரு காஃபியோட விலை 300 ரூபா, ஒரு நல்ல மீல்ஸோட விலை 760 ரூபா. நீங்கள் இதெல்லாம் ஏன் உள்ளே இருக்குது? ஆனால் நீங்கள் ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச் அங்கே தள்ளுபடியில் கிடைக்கும், ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட் அங்கே தள்ளுபடியில் கிடைக்கும். அப்போது இதையெல்லாம் யார் திட்டம் எடுக்கிறா? இப்போ விவசாயிகள் சார்பாக போகிறதா, அரசு இதில் என்ன பண்ணுது ஐயா? அரசு என்ன பண்ணுதுன்னா நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்குது தனியாருக்கு. ஆமாம் இல்லைங்களா? அவ்வளோதான் வேலை. இப்போ இந்த அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த நிலங்களை கையகப்படுத்துகிற வேலையை நாங்கள் பார்க்கறது இல்லை. அதில் 1700 ஏக்கர் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னொன்று மறந்துடாதீங்க, இந்த பரந்தூரில் அரசு நிலம் 2000 ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஐயா, அந்த 2000 ஏக்கரும் வாட்டர் பாடிஸுங்க ஐயா. சரி, அதுல ஒரே ஒரு ஒன் ஸ்வைப்ல இந்த திட்டம் வேண்டாம் அப்படின்னு டிராப் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பிரச்சனைகளை கையாள்வதற்கான மாற்று திட்டம், ஆல்டர்னேட் மாற்று தான் அப்படிங்கிறது இருக்கா? இருக்குங்க. எலக்டா என்ன பண்ண போறோம் ஐயா? இருக்குங்க ஐயா, இருங்க. நீங்க, நான் என்ன சொல்றேன், நேத்து தானே அறிவிச்சிருக்காங்க ஐயா. நான் என்ன கேட்கிறேன், இந்த விமான நிலையம் ஒருவேளை ஆபரேஷன்ஸ்க்கே வந்துருதுன்னே வைங்க, அதுன்னா 7 வருஷம் ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த 7 வருஷ டைம்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு. நீங்க இன்னைக்கு டிராப் பண்ண உடனே ஆபரேஷனுக்கு வரல, இன்னமும் அதை கையகப்படுத்தி முடிச்சு கட்டி கொண்டு வரதுக்கு குறைஞ்சது 7 வருஷம் ஆயிருக்கும். அப்போ இதுக்கு மாற்றுன்னு நம்ம முன் வைக்கிறோம்ல, ஒரு மாற்று நான் சொல்றேன் கேளுங்க. மும்பையோட பொருளாதாரம் என்ன, அதோட சைஸ் என்ன? தமிழ்நாட்டை மாதிரி, சென்னையை மாதிரி மும்பை 30 மடங்கு. சரிங்களா? அங்க 1800 ஏக்கர் தான் விமான நிலையம். அந்த விமான நிலையம் ஒரு நாளைக்கு 1000 விமானத்தை ஹேண்டில் பண்ணுது. இப்பதான் நேவி மும்பையில், இப்பதான் நீங்க மும்பையோட பொருளாதார சைஸ் என்னன்னு பார்த்த பிறகு நீங்க சொல்லுங்க. இப்பதான் அவங்க வந்து ஒரு புது விமான நிலையத்தையே சிட்டியை விட்டு ரொம்ப வெளியே வந்து கட்டியிருக்காங்க. அதனால இந்த புதிய விமான நிலையங்கள், இந்த மெட்ரோ, ஐயா இப்ப என்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குன்னு வைங்க, நான் இன்னொரு 4000 கோடி கடன் வாங்கி ஏதோ ஒரு நகரத்தில் மெட்ரோ போட்டேன்னு வைங்க, இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு என் குடும்பத்துக்கு வருமானம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த புதிய அரசினுடைய நிலைப்பாடு இது இல்ல. அவங்களுக்கு வந்து பரந்தூர்ல தான் விமான நிலையம் வேண்டாம், ஆனா விமான நிலையம் வேண்டும், இன்னொரு இடத்துல அதை கட்டுவோம். எந்த இடம்ங்கிறத நாங்க தேடி கண்டுபிடிப்போம். இல்லங்கய்யா, ஏன் அவ்வளவு ஏன் அவசரப்படுறீங்க? அவசரப்படல, அப்படிதான் சொல்லி இருக்கு ஐயா. முதல்ல அரசினுடைய நிலைப்பாடு அதுதான். T3 எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. T3 இப்ப கட்டிட்டு இருக்காங்க. T3 வேகப்படுத்துறோம்னு சொல்லியாச்சு. T5க்கு இடம் இருக்கு. T5 வந்து இருக்கு, ஏற்கனவே வந்து 2 ரன்வே இருக்கு. சரி, சென்னை விமான நிலையத்திலேயே. சென்னை விமான நிலையத்தை எஃபெக்டிவா மாத்தினாலே, நல்ல மாத்தினாலே தமிழ்நாட்டுக்கு தேவையான பேசஞ்சர் நம்பர் இருக்கு பாருங்க, அதுக்கு தேவையானதை நம்ம கையாண்ட முடியும். இன்னும் 10 வருஷத்துக்கு சென்னையை வந்து நம்ம எஃபெக்டிவா கையாள முடியும். அப்ப அரசனுடைய நிலைப்பாடு அது அல்ல. எங்க T3 எக்ஸ்டெண்ட் பண்ணன்னு சொன்னாரு, அரசு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அரசு விமான நிலையம் வேண்டாம் அப்படிங்கிறது அரசனுடைய நிலைப்பாடு அல்ல. இன்னொரு விமான நிலையம் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்க? அதுக்கு தான் பரந்தூர் வேண்டாம், பரந்தூர் வேண்டாம் பரந்தூர் வேண்டாம் தான் சொன்னோம். 2000 ஏக்கர் வாட்டர் பாடி மேல ஒரு விமான நிலையத்தை யாராவது, இன்னொன்னு கேட்டுக்குங்க, பரந்தூர்ல விசித்திரமா ஒண்ணு சொன்னாங்க, ரன்வேயை நாங்க எங்க போட போறோம்னா வாட்டர் பாடிக்கு மேல ரன்வே போட போறோம். இப்போ அடையாறுல அப்படிதானே இருக்கு. கேள்வி, அடையாறுல அப்படிதானே இருக்கு. நீங்க புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் ஆகுதுன்னா, அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நிலம் கொடுத்தவங்களோட நிலைமை ஐயா இருங்க. அதுதான் கேள்வி. ஒரு 680 கோடி தான் ஐயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசு தொழிலதிபர்களுக்கு கொடுக்கிற தொகையே லட்சங்கள் கோடிகள்ல கொடுக்குது. புரியுதுங்களா? அரசு அதை சொல்லணும் இல்லையா? முதற்கட்ட கருத்தா எடுத்து ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? பதட்டப்படல திரு பெருமாள்மணி. ஏதாவது அரசு, நான் சொல்றேன், T3 T5 பத்தி அரசு சொல்லி இருக்காங்க. 680 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்க அரசு, அவ்வளவுதானே? சரி, அந்த 680 கோடி ரூபாய்க்கு அரசு ஒரு தீர்வை கண்டுபிடிக்காதா? பேசிடுவோம். வெற்றிச்செல்வன், இங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் வேண்டாமா அல்லது விமான நிலையமே வேண்டாமா? என்ன நிலைப்பாடு? அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை கொள்கை முடிவு அப்படின்னு சொல்ற இடத்தை எப்படி பார்க்கறீங்க?
அதாவது சென்னைக்கே இன்னொரு கூடுதலான விமான நிலையம் தேவையில்லை. அந்த வகையில் அவர் மணி சொல்லக்கூடிய கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். சென்னையினுடைய இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தினுடைய தாங்கு கெப்பாசிட்டி அப்படின்னா வருஷத்துக்கு வந்து 3.5 கோடி பேர், 35 மில்லியன் சொல்லியிருக்காங்க. அது வந்து டெர்மினல் 5 வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா 5 கோடி பேருக்கு ஒரு அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியும் வருஷத்துக்கு வந்து. அப்போ என்னென்னா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பாப்புலேஷனே 8 கோடி தான், ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து டிஆர்பி ராஜா அவர்கள் அவர் இன்டர்வியூ சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூரில் 10 கோடி பேர் அளவுக்கு ட்ராவல்